ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். இன்னைக்கு நம்ம மூன் டெஸ்ட்ராய் ஆயிட்டுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மூன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூன் டெஸ்ட்ராய் ஆனால் என்ன ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மூணால நம்ம ஏர்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பூமி சூரியனை சுத்துதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இது நேரா சுத்துறது இல்ல. 23.5 டிகிரி சரிஞ்சு தான் சுத்துது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இப்போ இங்க மூன் இல்ல அப்படின்னா நம்மளோட எர்த் 80 டிகிரிக்கு மேலேயும் சரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால கிளைமேட் எல்லாமே பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்மளோட எர்த்தை கான்ஸ்டன்டா 23.5 டிகிரிக்கு சரிஞ்சு சுத்த வைக்குது. நிலாவோட புவியீர்ப்பு விசையினால கடல் அலைகள் எல்லாம் நிலாவை நோக்கி வருது. இதுதான் நம்ம டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைட்ஸ் வந்து கடற்கரைக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு தருது. இது மட்டும் இல்லாமல் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் நுட்பமான ஆராய்ச்சியில் உதவுது. நம்ம பூமிக்கும் நிலாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசைனால நம்ம பூமி சுத்துறது கொஞ்சம் மெதுவாகுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாள்ல எவ்வளோ நேரம் பகல் இருக்குங்கிறத தீர்மானிக்குது. இதுவே அந்த இடத்துல நிலா இல்லை அப்படின்னா நம்ம ஏர்த்தோட சுழற்சி ரொம்ப வேகமா இருக்கும். இது ஒரு நாள் இருக்கக்கூடிய பகல் நேரங்களை ரொம்ப குறைக்கலாங்கிறது சொல்றாங்க. இப்படி இது ஆகுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழல் பயங்கரமா பாதிக்கப்படலாம். அதுக்கப்புறம் காற்றோட திசைகள் பாதிக்கப்படலாம். கடலோட சுழற்சியும் பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு நாள்ல இருக்கக்கூடிய பகல் நேரங்கள் 4லேருந்து 6 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸோ இல்ல ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது பொருட்களோ நம்ம பூமியை தாக்க வரும்போது நிலா தன்னோட புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை ஒன்று தன் பக்கம் இழுத்துக்கும், இல்லைன்னா பூமியை விட்டு தூரமா தள்ளி விட்டுரும். ஸோ இது நம்மளோட பூமிக்கு நேச்சுரலான ஒரு பாதுகாப்பை தருது. நான் ஆல்ரெடி டைனோசர்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, டைனோசர் எப்படி அழிஞ்சு போச்சுங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இனமே அழிஞ்சு போறதுலேருந்து மூன் நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். நிலா பூமியில் உயிரின் மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது நம்பப்படுது. அதன் ஆழமான கடல் மாற்றம் மற்றும் நிலத்தில் திட நிலை மாற்றங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பல உயிரினங்களின் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு தருது. நிலா மனிதனுக்கு பண்பாட்டு ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான பங்காற்றுதுன்னு சொல்லப்படுறாங்க. இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் எல்லாம் நிலா மற்றும் பூமியின் புவியீர்ப்பு விசைக்கு நடுவில் வச்சிருக்காங்க. திடீர்னு நிலா இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் தன்னோட இருப்பிடத்துல இருந்து நிலை தவறக்கூடும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.